பன்னீர் கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து சின்ன வெங்காயம் 20 நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக இப்போ வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா இப்போ வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் ஒன்றா அரைச்ச பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன்றா அரைச்ச பொடி இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டை இப்போ நம்ம அரைச்சிருவோம். நான் 1/4 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிட்டு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1/2 கப் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. தண்ணி நல்லா வத்தி வரட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் செஞ்ச பன்னீரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க செம்ம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.